அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி பருப்பொருளின் பண்புகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து இருக்கு. அதாவது ஆங்கிலத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற அந்த பாடத்துல குறிப்பாக பாகியல் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு இல்லையா, அதை ஒட்டி இந்த கேள்வி இருக்கு. என்ன கேள்வி சார்? 2 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு சிறிய கோளம்னா சின்ன பந்து வளம், 2 சென்டிமீட்டர் தான் ஆழம் கொடுத்துருக்காங்க. பாகியல் தன்மை கொண்ட ஒரு திரவத்தில் விழுகிறது. உள்ளுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு. பாகியல் விசையால் வெப்பம் உருவாகுது. கீழே போகும்போது அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. கோளம் அதன் முற்று திசை வேகத்தை அடையும் பொழுது, அந்த ஸ்டோக்ஸ் ஃபார்முலான்னு அதில் படிச்சிருக்கீங்க. பாகியல்ல அது ஒரு பந்து, ஒரு விஸ்கஸ் லிக்விடுக்குள்ள ஒரு பாகியல் தன்மை கொண்ட ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பந்து வேகமா போனா அது திசை வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி கடைசியில் முற்று திசை வேகம், அதுக்கு பிறகு கூடாது, அதே வேகத்தோட அப்படி தரைக்கு படிச்சிருக்கிறோம். அடையும் போது வெப்பம் உருவாகும் வீதம் எதற்கு நேர்த்தகவில் அமையும்? வெப்பம் உருவாகுது, அதனுடைய வீதம். வெப்பத்துக்கு பொதுவாக நம்ம சிம்பல் கியூன்னு கொடுப்போம். அது உருவாகிற வீதம் அப்படின்னு சொல்லும்போது டி காலத்தை பொறுத்து dq/dt. சரி, இப்போ இதுல 4 தெரிவுகள் என்ன சொல்லலாம் சார்? 2√2, 2√3, 2√4, 2√5, 2/2, 2/3, 2/4, இந்த 4ல எது சரியான விடை என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியானது நீட் மாடல் எக்ஸாமினேஷன்ல 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரி, இப்ப நான் முதலே சொன்ன வெப்பம் உருவாகும் வீதம் என்பது வெப்ப ஆற்றல் டிவைடட் பை காலத்தால வகுக்கிறோம். அப்ப அதை ஒரு என்ன சொல்றது, கோவையாக சொன்னால், வாய்ப்பாடாக சொன்னால் dq/dt. ஏற்கனவே வெப்பங்கிற ஒரு ஆற்றல் பொதுவாகவே ஆற்றல் மாறும் வீதம், குறிப்பாக காலத்தை பொறுத்து ஆற்றல் மாறும் வீதத்துக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெக்கானிக்ஸ், அதாவது அந்த இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல நம்ம 2-3 சாப்டர் முன்னாடி படிச்சிருக்கோம். அதற்கு பேரு பவர், அதாவது திறன். அந்த திறனுக்கு என்ன சார் வாய்ப்பாடு? ஃபோர்ஸ் இன்டு திசை வேகம், விசை இன்டு திசை வேகம். இந்த இடத்துல திசை வேகம்னு சொல்லும்போது முற்று திசை வேகம், அதனால VT மட்டும் போட்டாலும் தப்பு இல்லை, VT போட்டாலும் தப்பு இல்லை. ஆக F என்பது என்னது? பாகியல் விசை. VT என்பது என்னது? முற்று திசை வேகம். இந்த பாகியல் விசை எவ்வளவு சார்? இந்த பாகியல் விசை என்ன விசை அப்படின்னு சொன்னா, நம்ம படிச்சிருக்கிற அந்த பாடத்துல ஸ்டோக்ஸ் சமன்பாடின்படி கிடைக்கக்கூடிய ஒரு விசை. ஸ்டோக்ஸ் அதற்கென்று ஒரு வாய்ப்பாடு கண்டுபிடித்தார். அதன்படி பாகியல் விசை Fs என்பது 6π∗r × VT. இதுல VT என்பது என்ன? முற்று திசை வேகம் படிச்சுட்டோம். R என்பது என்ன? அந்த பந்தினுடைய கோளத்தினுடைய ஆரம், அது தெரியும், 2 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறாங்க. சரி, ஈட்டா என்பது என்ன? அந்த திரவத்தினுடைய பாகியல் எண். 6π என்பது ஒரு மாதிரி. இந்த VTக்கு ஒரு ஃபார்முலா அந்த பாடத்திலே நம்ம படிச்சிருக்கோம். என்ன சார்? VT = முற்று திசை வேகம் 2/9 × r², ஆரத்தினுடைய ஸ்கொயர், × ρ - சிக்மா. அது ரோ என்பது அந்த பந்து கோளம் இருக்கு இல்லையா, அந்த கோளத்தினுடைய அடர்த்தி. சிக்மா என்பது அந்த திரவத்தினுடைய அடர்த்தி. G என்பது நமக்கு தெரியும், புவியீர்ப்பு முடுக்கம், டிவைடட் பை ஈட்டா. ஈட்டாங்கிறது என்னது சார் அப்படின்னு சொன்னா பாகியல் எண். சரியா? பாகியல் ஹைலி விஸ்கஸ் லிக்விட், பாகியல் தன்மை நன்றாக சிறப்பாக கொண்ட ஒரு லிக்விட், அதனுடைய பாகியல். இதில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட எண்ணெயை தான் இங்கே எடுத்திருக்கோம், அதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு முடுக்கம் அந்த குறிப்பிட்ட கோளத்தை தான் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் பற்றி பார்க்கும் பொழுது இதில் அந்த VT-யினுடைய மதிப்பு r², மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட், ரோ, சிக்மா, G, r² பொறுத்து அமைகிறது. அதாவது VT என்பது r² இருக்கு, ஆரத்தினுடைய இருமடி இருக்கு இல்லையா, அதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். வேற மாதிரி எழுதுன்னு சொன்னா, இது 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணா, இதுக்கு சார் ஸ்கொயர் பண்ணணும் பண்ணியிருக்கோம், அது என்னங்கிறத அடுத்தது ஸ்டெப்ல பார்க்கலாம். VT² is proportional to r². ரைட்டுதானே? E is proportional to r²னா VT² is proportional to r². அவ்வளவுதானே? சரி, இப்போ வாங்க முதல்ல பார்த்தா dq/dt. அதுக்கு பதிலாக என்ன பார்த்தோம்? பவருக்கு இயக்கவியல படிச்ச ஃபார்முலா F × VT. Fக்கு ஃபார்முலா இந்த இருக்கு, 6π∗r VT. 6π அந்த VT வரை நீங்க போடணும், இன்ட்டு இன்னொரு VT. அப்ப மொத்தத்துக்கு என்ன ஆகுது? VT², அங்க VT². சரியா? ஸோ 6π∗r VT².
இப்போ VT ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் R⁴ என்று போடலாம். சார் அது சமமா இருக்கும், சமமா இருக்காது, ப்ரொபோர்ஷனல் ஆகும். இது கூடிச்சு இதை VT ஸ்கொயர் அதிகமாக R⁴ தகுந்தபடி அது அதிகமாக, அவ்வளவுதான் இருக்கு. அதனால நான் சமன்பாடுன்னு போடல, ஒரு சின்ன ஆர்வம் சரியா புரிஞ்சுக்கிடும். இது வந்து நாட், இது சமன்பாடு அல்ல, ப்ரொபோர்ஷனாலிட்டி தகவல் குறிப்பதற்காக போட்டு R⁴. ஏற்கனவே 6 ஈட்டா ஆர் இன்டு R⁴. அப்ப எப்படி எழுதலாம் 6 ஈட்டா இன்டு R⁴ ஆடின் அடுக்கு 5 R⁴. இதுல பாத்தீங்கன்னா 6 ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, மாறிலி. ஈட்டாங்கிறது திரவத்தின் பாகியல் எண், அதுவும் மாறிலி தான். அப்ப மொத்தத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த கடைசியில போட்ட dQ/dt அது என்ன சார்து, வெப்பம் உருவாகும் வீதம். அந்த கடைசியில போட்ட R⁴ நேர் விகிதத்தில். சரி சார், இது 2 போட்டிருந்தாங்களே, அதான ஆப்ஷன் ABCD. கோளத்தினுடைய ஆழம் 2 சென்டிமீட்டர், அப்ப 6க்கு பதிலாக 2 போடுங்க. அப்ப dQ/dt இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது நேர்தகவு. எதுக்கு நேர்தகவு? 2⁵. சோ முற்று திசை வேகத்தை அடையும் பொழுது வெப்பம் உருவாகும் வீதம் 2⁵ நேர்தகவில் அமையும். ஓகேயா? சோ கொடுக்கப்பட்ட தெரிவுகளில், கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்களில் 4th ஆப்ஷன், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். நம்முடைய அடுத்த பாடத்துல வேறு ஒரு கேள்வி தெரிந்து கொள்வோம். ஓகேயா? இதே பாடத்துல. அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.